என்கிட்ட வந்து எங்கன்னா வெளியில போறோன்னு வந்து சொல்லிட்டாலே அவங்க வந்து ஹாப்பியா வந்து கிளம்பிடுவாங்க. போற வரைக்கும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து எப்போ போவோம் அப்படின்னு வந்து கேட்டுட்டே வந்து இருப்பாங்க. இப்போ நாங்க கிளம்பி வந்து ரெடி ஆயிட்டோம். ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க, என்ன இது பொறுப்பே இல்லாம வந்து ஹோட்டல்லலாம் போய் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து வாங்கி சாப்பிட்டா தான் வந்து தப்பு. இதுவே வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டா வந்து எந்த தப்பும் இல்ல. நாங்க மந்த்லி ஒன்ஸ் கூட நாங்க வந்து போமாட்டோம். நாங்க வந்து எப்போவாச்சும் தான் வந்து போவோமே. இதுக்கப்புறம் நாங்க வந்து எப்போ போவோம்னு எங்களுக்கே வந்து தெரியாது. நம்ம எப்பயாச்சும் ஒரு டைம் இது மாதிரி வந்து ஃபேமிலியோட வந்து வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்டு வரது வந்து நல்லா தான் வந்து இருக்குமே. ஸோ யாருமே வந்து தப்பாக நினைக்காதீங்க. இது மாதிரி வந்து இந்த பொறுப்பே இல்லாமல் வந்து சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வந்து எப்போனா வந்து போகலாம். அது வந்து தப்பு இல்ல. நாங்க வந்து ஹோட்டல் போயிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் இனியாவுக்கு மட்டும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா எனக்கு வந்து கோல்டா இருக்குன்னு நான் வந்து வாங்கலை. அப்புறம் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரக்குள்ள எவ்வளோ வெயிலா இருக்கு பாருங்க. செம வெயிலாக வந்து இருந்துச்சு. அப்படியே வரும்போதே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். எப்போவுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே இனியாவுக்கு வந்து அந்த பேஸ்கெட்டை வந்து இருக்கிற வேலை தான். நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு. அப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. நாங்க வந்து எனக்கு வந்து அது வேணும், இது வேணும்லாம் வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க. எப்பவுமே நான் வந்து அந்த கூடைய எடுத்துக்கிறேன், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த பேஸ்கெட்டை மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நோட் மட்டும் வாங்கி கொடுத்து அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.